ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு முட்டை குழம்புங்க. சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். 6 முட்டை வாங்கிட்டு வந்தால் சட்டியில் வேக வச்சுட்டு உப்பு போட்டு உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 4 லவங்கம், 10 பல் மிளகு, மல்லி விதை இருக்குல்ல முழுது அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, 5லேருந்து 6 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கிக்கோங்க. 2 வரமிளகா, உங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா வரமிளகாய் இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் அந்த முட்டையை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி தனியாக தட்டில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா அரை வெங்காயத்தை வந்து பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வதங்கினோடனே அரைச்சி வச்ச கிரேவியை சேர்த்துக்கோங்க. கிரேவியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ண பிறகு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த கொதிச்சு வந்த டைமில் ஃப்ரை பண்ண அந்த எக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா மசாலாலாம் முட்டையில் இறங்குறதுக்கு. கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாம், இல்லைனா கஸ்தூரி மெத்தி தூவி இறக்குனீங்கன்னா சுவையான டேஸ்ட்டான முட்டை குழம்பு ரெடி ஆச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.